கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வேத வசனம் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். Seek his will in all you do and he will show you which path to take. Proverbs 3:6. இது நம்ம ஒரு சின்ன கதையா பார்த்துக்கலாமா? சாரா புதுசா சைக்கிள் ஓட்ட கற்றுக்கொண்டாளா. ஒரு நாள் டியூஷனுக்கு தாமதமாகி விடுன்ற பயத்துல அவ வேகமா சைக்கிளை ஓட்டி கொண்டிருந்தாளா. ஒரு பெரிய சாலை சந்திப்பை அவ அடைந்த போது டிராஃபிக் சிக்னல் சிவப்பா மாறிச்சான். சாரா நினைத்தாலாம், இப்போ வண்டிகள் அதிகமா இல்லை, நம்ம சீக்கிரமா கடந்து போயிடலான்னு சொல்லிட்டு அவ சிவப்பு சிக்னலை பொருட்படுத்தாம முன்ன சென்றாளா. அந்த நேரத்துல பக்கத்து சாலையில இருந்த ஒரு கார் வேகமா வந்ததா. டிரைவர் உடனே பிரேக் போட்டதுனால விபத்து தவிர்க்கப்பட்டதா. சாராவின் இதயம் வேகமா துடித்ததா. அவ ரொம்பவே பயந்தாளா. அந்த மாலை நேரம் அவ அம்மா மெதுவா சொன்னாங்களா, சிக்னல் உன்னை தடுக்க இல்லை, உன்னை பாதுகாக்கதான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களா. அடுத்த நாள் சிக்னல் சிவப்பா மாறும்போது சாரா அமைதியா நின்றாளா. பச்சை விளக்கு எரிந்ததும் அவன் நிதானமா முன்ன சென்றாளா. அவ ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக்கொண்டாளா. சில நேரங்கள்ல நம்ம நிறுத்த சிக்னல் நம்ம பாதுகாக்க தான் இருக்கும்னு சொல்லிட்டு. இதே போல நம்ம செய்யும் எல்லா காரியத்திலையுமே ஏசப்பாவை நாடுனா அவர் நம்ம எப்போ நிற்கணும், எப்போ காத்திருக்க வேண்டும், எப்போ செல்லணும்னு சொல்லிட்டு காட்டுவார். அவருடைய வழிநடத்தல் எப்போதுமே நமக்கான நன்மையாக தான் இருக்கும். ஆமென்.